ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2024ல ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் கதையா ரிலீஸ் ஆன கர்ஸ் ஆஃப் த செவன் ஓஷன்ஸ் அப்படிங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை பார்க்க போறோம். பொதுவா இந்த இந்தோனேஷியன் படங்களுக்கு இன்ட்ரோவே தேவையில்ல, ஏன்னா அந்த அளவுக்கு படத்தோட கதையை சும்மா மிரட்டி விட்டுருப்பானுங்க. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே லாஸ்ட் இதே மாதிரியான ஹாரர் படங்கள் வேணுமா வேணாமாங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்ல வருஷம் சரியா 1970 செமராங்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன ஊரை காட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய மார்க்கெட்ல எப்ப பாரு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி என்னதான் இங்க சுத்தி நிறைய கடைகள் இருந்தாலும் கூட சபான் சொல்லப்படக்கூடிய ஒருத்தரோட கடையில மட்டும் எப்ப பாரு கூட்டம் அளவுக்கு அதிகமாவே இருக்கு. இந்த விஷயத்த ஆப்போசிட்ல கடை போட்டிருக்கக்கூடிய குறுந்தாடிக்காரனும் கவனிக்கிறான். இவனும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் வர கஸ்டமர்ஸ் கிட்ட வாங்க என் கடையில திங்ஸ் வாங்குங்க, உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு எவ்வளவோ பேசுறாங்க. ஆனா ஒருத்தன் கூட இவனோட பேச்ச மதிக்கவே இல்ல. நல்லா வியாபாரம் எல்லாம் முடிச்சதுமே அன்னைக்கு ஈவினிங் நம்ம சபாவுக்கு அதிகமான வருமானம் கிடைக்குது. அதுக்கப்புறமா கிடைச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கு வரான். ஏன்னா இவரோட பையனுக்கு கிட்னில ஒரு சின்ன பிரச்சனை போல, அதுக்கு உடனடியா ஆபரேஷன் பண்ணியாகணும். அதுக்காக தான் இந்த பணத்தை கொண்டு வந்திருப்பாரு. உடனே பொண்டாட்டியும் நல்ல வேலைங்க, நீங்க சரியான நேரத்துல பணத்தை கொண்டு வந்தீங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு ஹீரோவை தூக்கிட்டு வராங்க. மயக்க மருந்தை கொடுத்து டாக்டர்ஸும் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா நம்ம ஹீரோவுக்கு ஒரு தங்கச்சி கூட இருக்கா. அவளோட பேரு லீலா. கட் பண்ணா காலையில விடையுது. மயக்கத்தை விட்டு இப்பதான் நம்ம ஹீரோ கண்ணையை முழுகிறான். இதை கவனிக்கக்கூடிய நர்ஸும் ஏ தம்பி நகராத, நான் போய் உடனே டாக்டர் கூட்டிட்டு வரேன்னு இந்த அம்மா கிளம்புறாங்க. ஆனா பாருங்க, அந்த அம்மா போகும்போது அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் உட்கார்ந்திருக்க மாதிரியே தெரியுது. ஆரம்பத்துல மங்களா தெரிஞ்சாலும் அதுக்கப்புறமா கண்ணை தேய்ச்சிட்டு பார்க்கும்போது அது ஒரு வயசான தாத்தாவோட பேய். ஐயோ என்ன காப்பாத்துங்கன்னு ஹீரோ கத்துறான் கதறான். அதே டைம்ல கரெக்டா டாக்டர் அங்க வர நின்னுகிட்டு இருந்த உருவம் மறைஞ்சு போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆளை நான் இங்க பார்த்தேன். சிரிச்சுக்கிட்டே நர்ஸும் தம்பி அது நான் தான்டா, நீ என்னதான் தூக்கத்தை விட்டு கண்ணு முழிச்சாலும் கூட மயக்க மருந்தோட எஃபெக்ட் இன்னும் இருக்கும், அதனாலதான் என் உருவம் உனக்கு தெளிவா தெரிஞ்சிருக்காது. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இப்ப டிஸ்சார்ஜ் ஆயிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான். சில பல நாட்கள் நம்ம ஆளு ஜம்முன்னு விளையாட ஆரம்பிச்சுட்டான். இப்போதைக்கு இவங்க வாழக்கூடியது ஒரு சின்ன குடிசை வீடு. அப்ப உள்ள வந்த அம்மா, டேய் விளையாடாத, முதல்ல வா நம்ம டாக்டர் கிட்ட போயாகணும். அப்ப மறுபடியும் கதவுக்கு பக்கத்துல அந்த தாத்தாவோட பேய் உருவம் தெரியுது. முன்ன விட நம்ம ஆளு இந்த முறை ரொம்பவே பயந்து போயிட்டான். நல்ல வேலையா அம்மா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. சோ இப்ப மறுபடியும் அங்க இருந்த பேய காணோம். அடுத்த நேரா டாக்டர் கிட்ட வராங்க. என்னமா ஆபரேஷன் பண்ண இடத்துல பெயின் எதுவும் இருக்குன்னு சொன்னானா? இல்ல டாக்டர், அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனா இவனுக்கு எப்ப ஆபரேஷன் பண்ணீங்களோ அந்த நாள்ல இருந்து அடிக்கடி பேய பார்த்தேன் பிசாச பார்த்தேன்னு பயந்துட்டு இருக்கான். அட என்ன புது கதையா இருக்கு, கிட்னிக்கும் கண்ணுக்கும் சம்பந்தமே இல்லையே. சரி விடுங்க, நான் ஒரு டாக்டரோட அட்ரஸ் கொடுக்குறேன். அவரு கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட். இங்க கட் பண்ணா மார்க்கெட்ல இருக்க நைனா வழக்கம் போல கடையை மூடிட்டு வீட்டுக்கு போலாமேன்னு பார்க்கும்போது கதவு கேப்ல ஒரு சின்ன துணி இருக்க விஷயத்த கவனிக்கிறாரு. ஒருவேளை பணமா இருக்கும் போலன்னு அவசர அவசரமா ஓபன் பண்ணுவாரு. ஆனா உள்ள பில்லி சூனியம் சம்பந்தப்பட்ட நிறைய திங்ஸ் இருக்கு. ஒருவேளை சபாவோட கடை மேல இருக்க வெறுப்பால தான் இந்த மாதிரி பில்லி சூனியத்தை எவனோ ஒருத்தன் போட்டிருக்கான் போல. ஆனா சபா அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம அந்த துணியை கொண்டு போய் குப்பையில போட்டுட்டு இவர் காருக்குள்ள உட்காரும் போது லைட்டா இவரோட தோள்பட்டை வலிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த நேரா வீட்டுக்குள்ள வரும்போது அப்பையும் தோள்பட்டையில கைய வச்சுக்கிட்டே வராரு. என்னாச்சுங்க, இன்னைக்கு வேலை ரொம்ப அதிகமா? இல்லமா திடீர்னு எனக்கு தோள்பட்டை ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. ஆமா நம்ம பையனுக்கு என்னாச்சு? இல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன், கண்ணையும் செக் பண்ணி பார்த்தாங்க, எல்லாமே நார்மலா தான் இருக்கு, நீங்க தான் அவங்கிட்ட ஒழுங்கா பேசுறதே கிடையாது. சரிமா இரு நான் பேசுறேன்னு இவரு ஹீரோ போய் லைட்டா உசுப்புவாரு. அரகுற தூக்கத்தோட ஹீரோவும் கண்ண முழிக்கிறான். நைனாவை பார்த்ததுமே ஐயோ பேய் பேயின்னு கத்திக்கிட்டு குடுகுடுன்னு அம்மாவுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுப்பான். டேய் எங்கடா பேய், ஏன்டா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அப்பா உன் தலைக்கு மேல ஒரு அக்காவோட பேய் குத்த வச்சு உட்கார்ந்து இருக்குது. அப்பதான் நமக்கே காட்டுறாங்க உண்மையாவே சபாவோட கழுத்துல ஒரு பேய் தான் குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கு. பாக்குறதுக்கு நல்லா சர்வ லட்சணமா இருக்கு. பாவம் இந்த சம்பவத்தால ஹீரோ வேற ரொம்ப பயந்து போயிட்டான். காய்ச்சல் வேற அதிகமா இருக்கு. சோ ஒரு சேஃப்டிக்காக ஒரு சின்ன மந்திரவாதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இவரோட பேரு சுல்தான். முதல்ல ஹீரோவை பார்த்ததுமே இவன் பார்த்த விஷயங்கள் எதுவுமே போய் கிடையாது. முழுக்க முழுக்க இவனால பேய்களை பார்க்க முடியும். இவனுக்கு எப்ப நீங்க ஆபரேஷன் பண்ணீங்களோ அந்த நேரத்திலேயே இவனோட 3வது கண் திறந்திருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த மார்க்கெட் இருக்குல்ல, அது ஃபுல்லாவே சபிக்கப்பட்ட இடம். காலங்காலமா பில்லி சூனியங்களை பண்ணக்கூடிய பரம்பரையை சேர்ந்தவங்க தான் இப்ப அந்த இடத்துல கடைகளை வச்சிருக்காங்க. ஒருவேளை உங்களோட வளர்ச்சிகளை பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் உங்க மேல பில்லி சூனியத்தை பயன்படுத்திருக்கணும். அது மூலமா தான் உங்க மேல ஒரு பேயும் ஏறி உட்கார்ந்துருக்கணும். இந்த முறை நான் அந்த பேய்களை விரட்டிட்டேன். இருந்தாலும் என்னால உன் பையனோட 3வது கண்ணை நிரந்தரமா மூட முடியாது. அதுக்கு பதிலா எந்த பேய்கள் விருப்பப்பட்ட ஹீரோவுக்கு முன்னாடி வரணும்னு ஆசைப்படுதோ அதை மட்டும் இவனால பாக்குற மாதிரி என்னால மாத்த முடியும். இது எல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. எக்காரணத்துக்காகவும்
போதும் உன் பையனை மறுபடியும் அந்த மார்க்கெட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு போகாத. உண்மையை சொல்ல போனா சபாவுக்கு இந்த பில்லி சோனியங்கள் மேல நம்பிக்கை கிடையாது. ஆனா இவரோட பையன் மேல இருக்க பாசத்தாலேயே வேற வழி இல்லாம சுல்தானோட பேச்ச கேட்க ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண அடுத்த 13 வருஷத்துக்கு அப்புறமா 1983ல சின்ன பையனா இருந்த ஹீரோ வளர்ந்து பெரிய பையனாட்டான். ஏற்கனவே நம்ம ஆளுக்கு லீலான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தங்கச்சி இருந்திருப்பா. இப்ப அதோட சேர்த்து அஃபான் சொல்லப்படக்கூடிய ஒரு குட்டி தம்பியும் இருக்கான். எல்லாரும் ஒன்னா உட்காந்து டிஃபன் சாப்பிடுவாங்க. அப்ப இந்த அஃபான பாருங்களேன், அக்காவோட பிளேட்ல இருந்து ஆஃப் ஆயில தூக்கிட்டான். டேய் என்ன காலையிலேயே அடி வேணுமா? இந்த பாருகா, நான் சின்ன பையன், நான் ஓடி ஆடி விளையாடுவேன். சோ எனக்கு ஆஃப் ஆயில் தேவை, அப்பதான் நான் பலமா இருப்பேன். சரி சரி உருட்டுனது போதும், சாப்பிடு. அண்ணா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒன்ன மாதிரியே என் பள்ளிக்கூடத்துல பேய்களை பார்க்க முடியும்னு ஒருத்தன் கதை விட்டுட்டு இருக்கான். முக்கியமா அவன் தான் இந்த புத்தகத்தை கூட என்கிட்ட கொடுத்தான். இதுல பேய்கள் எப்படி இருக்கும், என்ன பண்ணுன்னு ஒன் பை ஒன்னா டீடைலா இருக்கும். இந்த விஷயத்த அம்மாவும் பாக்குறாங்க. டேய் என்ன பிளாக் மேஜிக்கா? இந்த புக்ல இருக்க எதுவும் உண்மை கிடையாது. முதல்ல அதை குப்பையில போடுங்க. அப்புறம் இன்னைக்குதான் உனக்கு காலேஜ்ல ஃபீஸ்க்கான கடைசி நாள்ல. ஆமாமா சரி, நான் தங்கச்சியவும் தம்பியவும் பள்ளிக்கூடத்துல விட்டுறேன். நீ அப்பா கிட்ட போய் பணத்தை வாங்கிக்கோ. ஒரு நிமிஷம் ஹீரோவே பயந்துருவான். அம்மா உங்களுக்கு தெரியும்ல, சுல்தான் ஏற்கனவே சொல்லிருக்காரு நான் அந்த மார்க்கெட்குள்ள போக கூடாது. என்ன அங்க இருக்க பேய்கள் என்ன பாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏண்டா உன்னை என்ன அங்க போய் வேலையா பார்க்க சொல்றேன்? சுத்தி முத்தி எதையும் பார்க்காத, நேரா அப்பாவோட கடைக்கு போற, காசை வாங்குற, திரும்ப காலேஜுக்கு போற. அட கடவுளேன்னு புலம்பிக்கிட்டே நம்ம ஹீரோ நேரா மார்க்கெட்டுக்கு வரான். வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு பொறுமையா நடக்கும் போது ரைட் சைடுல ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கும். சோ இப்ப அங்க இருக்க ஒரு பாத்திரத்துல ஏதோ ஒண்ணு சொட்டிட்டு இருக்கு. என்னவா இருக்குன்னு லைட்டா எட்டி பார்க்கும்போது அங்க ஒரு பேய் நல்லா 4 அடிக்கு நாக்க தொங்க விட்டுட்டு கொடூரமா ஜொல்லு ஊத்திட்டு இருக்கு. அந்த ஜொல்லு தான் அங்க இருக்க சாப்பாட்டுல ஊத்திட்டு இருக்கு. இத பார்த்து பையன் சும்மா இருப்பானா? குடுகுடுன்னு அங்க இருந்து ஓடுவான். ஆனா மறுபடியும் பக்கத்துல இருக்க ஒரு கடையில நல்லா பிக் ஷோ மாதிரி ஒரு பெரிய பேய் நிக்குது. அதுக்கு மொத்தமா 4-5 கைகள் இருக்கு. இப்ப இதையும் பார்த்து பயந்து ஓடும்போது ஆப்போசிட்ல இருக்க அந்த குறுந்தாடிக்காரர் இருக்கால, அவன் மேல டக்குன்னு ஹீரோ இடிச்சிருவான். ஐயோ சார் என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம இடிச்சிட்டேன். அடைச்சி கையட, நீ அந்த சபாவோட பையன் தானே, உன்னோட உதவியே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆளு கோச்சுக்கிட்டு போயிடுவாரு. அப்போ ஒரு லேடி உள்ள போந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் அவங்களோட பொண்ணு இறந்து போனாங்க. அதனாலதான் குறுந்தாடிக்காரன் யார பார்த்தாலும் கோவத்துல கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நேரா கடைக்கு வந்தவன் மாடியில இருக்க நைனா கிட்ட பேச வரும்போது உள்ள இவனோட அங்கிள் நைனா கிட்ட பேசிட்டு இருக்காரு. சபா உன்னோட பேராசை அதிகமாயிட்டே இருக்கு, சொல்றத கேளு. இது எல்லாத்தையும் நீ உடனே ஸ்டாப் பண்ணி ஆகணும், இல்ல உன் குடும்பத்துக்கே ஆபத்தா வரும். அந்த ஈர வெங்காயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்னு சொல்லும் போது அங்கிள் கடுப்பாயிட்டு நேரா வெளியில வருவாரு. போகும்போது நம்ம ஹீரோவையும் கவனிக்கிறாரு. அதுக்கப்புறமா நைனாவும், டே ஆர்டி உங்ககிட்ட சொல்லிருக்கல எதுக்காக இந்த மார்க்கெட்டுக்கு வந்த? இல்லப்பா இன்னைக்குதான் ஃபீஸ்க்கான கடைசி நாள், அதான் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சரி வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு அறைக்குள்ள போறாரு. உள்ள என்ன இருக்குங்கிறத தெளிவா காட்டல. அதுக்கப்புறமா பணத்தை வாங்கிட்டு ஹீரோவும் வெளியில வராங்க. இந்த விஷயத்த குறுந்தாடிக்காரன் பாத்துட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் ஹீரோ தடுமாறி கீழே விழும்போது அவன் கையில இருந்த பணமும் கீழே விழுந்திருக்கும். ஒன் பை ஒன்னா அதெல்லாம் கவர்க்குள்ள எடுத்து வைக்கும் போதுதான் அந்த இடத்துல எக்கச்சக்கமான பேய்கள் இவனை பாத்துட்டு இருக்க விஷயம் தெரிய வருது. சோ மரண பீதியில அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவான். இந்த விஷயத்த குறுந்தாடிக்காரனும் பாக்குறான். என்னாச்சு இந்த பையனுக்கு, எதுக்காக இவ்வளவு பயந்து ஓடிட்டு இருக்கான்னு ஒரு சின்ன டவுட். கட் பண்ணானுக்கு நைட் ஆகுது. அஃபா நம்ம ஹீரோவுக்கு தலையில மசாஜ் பண்ணிட்டு இருப்பான். அதே டைம்ல லீலா உள்ள வருவா. சோ வேணும்னே இவளை பயமுறுத்துறதுக்காக, அண்ணே இன்னைக்கு மார்க்கெட்ல ஏதோ பேய பார்த்தேன்னு சொன்னீங்க, அந்த பேய் நம்ம முன்னாடி வந்திருக்கு பாரு. அஃபா தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், சும்மா சொல்லிட்டு அடிச்சிருவேன், வாயை வச்சுட்டு சும்மாறா. அப்படியா, என்ன அடிச்சிட்டு நீங்க இருந்து போயிடுவியா? அண்ணன் மார்க்கெட்ல இருந்து திரும்ப வரும்போது சும்மா வரல, 2 பேய கூட்டிட்டு வந்திருக்காரு. கண்டிப்பா அது நைட் இன்னைக்கு உன்னை பயமுறுத்தும் பாரு. லீலாவுக்கு இந்த பேய்கள்னாவே ரொம்ப பயம். சோ ஆளவர்ரா சாமின்னு பயந்துகிட்டு இவன் நேரா ரூமுக்கு போயிடுவா. இத பார்த்த ஹீரோவும் அஃபாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல வழக்கம் போல மார்க்கெட்ல கடையை மூடிட்டு சபா இப்ப வீட்டுக்கு போலான்னு பாக்கும்போது தரையில ஒரு சின்ன கருப்பு நிற பை இருக்க விஷயத்த கவனிக்கிறாரு. என்ன ஏதுன்னு பிரிச்சு பார்க்கும்போது உள்ள ஒரு மிருகத்தோட மண்டை ஓட்ட வச்சு எவனோ ஒருத்தன் பில்லி சூனியத்தை பண்ணிருக்காங்க. உடனே அதை குப்பையில போடலான்னு மனுஷன் ஓடுவாரு. அப்ப அமானுஷமான நிறைய சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. பயந்து போன சபாவும் டக்குன்னு கார்ல ஏறுவாரு. ஆனா அந்த கார் மேல ஏதோ ஒண்ணு தாவி குதிக்கிற மாதிரியும் அது அப்படியே ஆற்ற மாதிரியும் ஃபீல் ஆகுது. கோவத்துல டக்குன்னு வெளியில வந்துட்டு உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு கத்துவாரு. லாஸ்டா கையில இருக்க அந்த பைய குப்பை தொட்டியில போட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராரு. இந்த முறையும் இவருக்கு தோள்பட்ட வலிக்க ஆரம்பிக்குது. அப்ப கரெக்டா உள்ள வந்த வைஃபும், இந்த பாருங்க லீலாவுக்கு நைட்டு தனியா தூங்க பயமா இருக்கான். சோ இன்னைக்கு நைட்டு நான் அவ கூட தூங்கிக்கிறேன், நீங்க நம்ம ரூம்ல படுத்துக்கோங்க, ஏதாவது நான் கூப்பிடுங்க சரின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கத்துல நல்லா தூங்குவாங்க. அப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, நைனாவுக்கு கெட்ட கெட்ட இல்யூஷனும் நிறைய பேய்கள் கத்துற மாதிரியான சத்தமும் கேக்குது. டப்புன்னு கண்ணம்பிடிக்கும் போது இவரு வீட்டுல இருக்கிறதுக்கு பதிலா ஒரு காட்டுல இருக்காருங்க. உடம்பு வேற அந்த இடத்துல பறக்குது. ஒரு வயசான தாய் கிழவி சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமான்னு அந்த அம்மா ஒரு பக்கத்துல மந்திரத்தை உச்சரிச்சிட்டு இருக்கு. இத பார்த்து பயந்து போன சபா, நீ யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா என்ன போக விடுன்னு கத்துவாரு. ஆனா அந்த தாய் கிழவி அதையெல்லாம் கேட்கவே இல்ல. அங்க இருக்கக்கூடிய தூபத்துல இருந்து புகையை உறிஞ்சு திரும்ப அத சபா வாய் வழியா உடம்புக்குள்ள அனுப்புவா. அடுத்த நொடியே அவரோட கை கால்னு எல்லாம் எசக்கு
பொசுக்கா உடைய ஆரம்பிக்குது. நிஜ உலகத்துல இருக்க ஹீரோவுக்கு தான் அப்பா கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. ஒரு சந்தேகத்துல நேரா அப்பாவோட அறைக்கு வந்து பாக்குறான். அந்த ஆளு நல்லா தூங்கிட்டு இருக்காப்ல. உடம்புமே ரொம்ப நார்மலா தான் இருக்கு. இங்க கட் பண்ணா காலையில விடியுது. வழக்கம் போல எல்லாருமே டிஃபன் சாப்பிடுவாங்க. அப்ப நைனாவும் ஜம்முன்னு வந்து உட்காருவாரு. ஒரு ஸ்பூன் எடுத்து லைட்டா சாப்பிட்டதுமே லைட்டா இருமல் வர மாதிரி இருக்கு. சரின்னு தண்ணி குடிக்கிறாரு. அப்பவுமே அந்த இருமல் நிக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல இருமல் அதிகமாகி ரத்தமா வாந்தி எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லங்க, அந்த வாந்தியில புழு பூச்சியா முண்டிட்டு இருக்கு. ஒரு லிமிட்டுக்கு மேல டக்குன்னு நைனா அதே இடத்துல மயங்கிடுவாரு. அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வராங்க. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த பாருப்பா, அவரோட உணவு குழாயில காயங்கள் இருக்கு. ஒருவேளை அதனால கூட புழு பூச்சிகள் வந்திருக்கலாம். 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு குடுக்கிற மருந்து சாப்பிட்டா மட்டும் போதும், நல்லபடியா எல்லாம் குணமாயிடும். ஆனா சபாவை பாருங்களேன், இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், நானே இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டாரு. காலையில இந்த சபாவோட கடையில வேலை பார்ப்பாங்க இல்லையா, அந்த ஆளுங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ணா கண்டிப்பா நான் சொல்லுவேன், உங்க வளர்ச்சி பிடிக்காம தான் மத்த கடைக்காரனுங்க உங்க மேல பில்லி சூனியத்தை பயன்படுத்திருக்கானுங்க. அப்ப மறுபடியும் சபா, இந்த பாருங்க, நான் பில்லி சூனியத்தெல்லாம் நம்பல, நான் ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கேன், நீங்க போய் வேலையை பாருங்கன்னு அங்கிருந்து அனுப்பிடுவாரு. எல்லாருமே வந்து பார்த்தாலும் கூட இப்போ வரைக்கும் இந்த ஹீரோவோட அங்கிள் மட்டும் வரல. அதாவது ஹீரோவோட அம்மாவோட அண்ணன் ஒருவேளை தொழில் ரீதியான போட்டியால தான் அப்பாவுக்கு இவர் தான் பில்லி சூனியத்தை வச்சிருப்பாரு போலன்னு ஒரு சின்ன டவுட் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு பக்கத்துல இருக்க மார்க்கெட்டுக்கு அம்மாவை கூட்டிட்டு வருவான். அப்ப அதே இடத்துல கடை போட்டிருக்கக்கூடிய தான் அண்ணனை சந்திக்கிறாங்க. என்னம்மா, நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். உன் புருஷனுக்கு இப்ப உடம்பு பரவாயில்லையா? வயித்துல சும்மா காயம் மட்டும் தான் இருக்க, ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா படும் சொன்னாங்க. இதோ இதுல ஒரு சில மூலிகை மருந்து இருக்கு. எப்பேற்பட்ட நோய்களும் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே குணமாயிடும். இதை உன் கணவருக்கு கூட. உடனே அதை வாங்கி ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, எனக்கு ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய வேலை இருக்கு, நீ மருந்த மறக்காம அப்பா கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அம்மா அங்க இருந்து போனதுமே ஹீரோ பாருங்களேன், அங்கிள மறைச்சிட்டு மருந்து பைய அங்க இருக்க குப்பையில போட்டுருவான். இதே டைம்ல பள்ளிக்கூடத்துக்கு போன அப்பானும் வீட்டுக்கு வந்துட்டான். அப்ப உடனே வேலைக்காரியும், தம்பி என் வேலை முடிஞ்சு போச்சுப்பா, நல்லா சமைச்சிட்டேன், நான் உன நாளைக்கு வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு வேலைக்காரன் லேடி அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா பசிக்குதுன்னு சொல்லிட்டு அப்பான் அங்க இருக்க சாப்பாடு கூடிய திறந்து பாப்பான். அப்ப சடனா நைனாவோட ரூம் கதவு டக்குன்னு ஓபன் ஆகுது. இருக்குன்னு எட்டி பாக்குறான். உள்ள நைனா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சரி காத்துல திறந்திருக்கும் போலன்னு இவன் இந்த கதவை லாக் பண்ணதுமே பக்கத்துல இருக்க இன்னொரு கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. ஒரு ஆர்வத்துல அந்த கதவுக்கு வெளியில வந்து பாக்கும்போது அங்க மறுபடியும் ஒரு பில்லி சூனிய பை இருக்கு. குட்டி பையனுக்கு என்ன தெரியும், ஒரு ஆர்வத்துல டக்குன்னு அதை ஓபன் பண்ணிடுவான். அடுத்த நொடியே அந்த இடத்துல பயங்கரமான காத்து, அமானுஷமான பேய்கள் கத்தக்கூடிய சத்தமும் கேக்குது. ஐயோ பேய் வந்துருச்சுன்னு பையன் குடுகுடுன்னு பயந்துகிட்டு வீட்டுக்குள்ள ஓடி வந்துருவான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியில போன எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாவம் குட்டி பையன் அஃபானுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. அம்மா வேணும்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமா? இப்ப வேணாண்டா, நாளைக்கு உங்க அப்பாவுக்காக டாக்டர் கிட்ட போவோம்ல, அப்ப சேர்த்து வச்சு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா கிளம்பிடுவாங்க. அப்ப அஃபான பாருங்களேன், அண்ணா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அக்கா உன்னையும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க 2 பேருமே பாதுகாப்பா இருக்கணும். டே அஃபான், லூசு மாதிரி பேசாத, இது சும்மா வெறும் காய்ச்சல் தான், கண்டிப்பா நாளைக்கு எல்லாமே உனக்கு சரியாடும் பாரு. அண்ணா எனக்கு ஏதோ பயமா இருக்க, நீ என் கூடயே தூங்குறியா? ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சம்மதிக்கிறான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எல்லாருமே நல்லா தூங்கி போயிடுவாங்க. அப்ப குட்டி பையன் அஃபான் இருக்கா இல்லையா, அவன் மட்டும் லைட்டா தூக்க கலக்கத்துல புலம்பிட்டு இருக்கான். இது கவனிக்கிற ஹீரோவும் மறுபடியும் உத்தரம் கொடுக்கலாமேன்னு ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் எடுக்க வெளியில வருவான். அப்ப பாருங்க, ஒரு கருப்பு ஷேடோ அங்க இருக்க ஒரு கதவு கிட்ட போனதுமே டக்குன்னு அது ஓபன் ஆகுது. என்னன்னு புரியாம இவனும் எட்டி பாக்குறான். உள்ள அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரமா அமைதியா இருந்த நைனாவுக்கு இப்ப சடனா மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு. பொண்டாட்டியும் புள்ளக்காரனும் என்னாச்சு ஏதாச்சுன்னு புரியாம பயப்படுவாங்க. அப்ப நைனாவோட மூக்குல இருந்து ஒரு பெரிய பூச்சி ஒண்ணு அப்படியே பறந்து போவுங்க. ஹீரோ அதை புக்க வச்சு அடிச்சு காலை வச்சு நச்சுட்டான். சரி பிரச்சனை முடிஞ்சு போச்சான்னு கேட்டா கிடையாது, நைனா வாங்கிட்டாரு. இன்னொரு பக்கத்துல இருக்க அஃபான் வேற அழுதுட்டு இருக்கான். குடு குடுன்னு ஹீரோ நேரா தம்பியோட ரூமுக்கு ஓடி வராங்க. என்னடா ஆச்சுன்னு கேட்டா காது எனக்கு ரொம்ப வலிக்குதுங்கிறான். ஹீரோ நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது கயிறு மாதிரியான ஏதோ ஒண்ணு அவன் காதுக்குள்ள இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இவனும் இழுக்கிறாங்க. பார்த்தா கைத்தோட முனையில அட்டை மாதிரி ஏதோ ஒரு பூச்சி முண்டிட்டு இருக்கு. அடுத்து சடனா கண்களை பிடிச்சிட்டு உட்கார்றான். டேய் என்னடா ஆச்சுன்னு கேட்டா இப்ப அந்த கண்ணுக்குள்ள இருந்து ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது, ஒரு கட்டத்துக்கு மேல அஃபானால பேசவே முடியல. அப்ப அவன் நெஞ்சுக்குள்ள இருந்து ஒரு கத்தி வெளியில வருது. ஏதோ பழத்தையே 2ஆ பிளக்குற மாதிரி அவன் உடம்பையே ஒரு 2 அடிக்கு கிழிச்சு கொடூரமா அதே இடத்துல சாகடிக்குது. இந்த விஷயத்த அம்மா லீலான்னு எல்லாரும் பார்த்து மிரண்டு போறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. இறந்து போன தம்பிக்காக இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்கிளும் இங்க வந்திருக்க விஷயத்த ஹீரோ கவனிக்கிறான். எதுக்காக இங்க வந்த? நீதான் எங்க அப்பாவை ஏதோ ஒண்ணு பண்ணிட்டேன்னு அவரை அடிக்கிற லெவலுக்கு ஹீரோ போயிடுவான். ஆனா அங்கிள பாருங்களேன், தங்கச்சி அஃபான் இறந்து போனதுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல்னு சொல்லிட்டு அவர் அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. இதுக்கடையில மயங்கி விழுந்த சபாவை டாக்டர் கிட்ட தூக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த மனுஷனுக்கு பேச்சு மூச்சு இல்ல, ஆனா உணர்வுகள் இருக்கு. புள்ள இறந்து போயிட்டான், புருஷன் படுத்த படுக்க. அதுக்கப்புறமா நைனாவை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஹீரோவும் உடம்ப சுத்தப்படுத்திக்கிட்டு, அப்பா ஒண்ணும் ஆகாதுப்பா, கூடிய சீக்கிரமே உங்களுக்கு எல்லாம் குணமாயிடும்,
இதுக்கடையில லீலா, அம்மா கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்கன்னு சாப்பாடை கொடுப்பா. எனக்கு தேவையில்ல, நான் இறந்து போனா கூட எனக்கு சந்தோஷம். ஏன்னா அப்பதான் என் பையன் அஃபானை பார்க்க முடியும். பாவம் லீலாவால என்ன பண்ண முடியும், அம்மாவை கட்டி பிடிச்சுப்பா. அப்ப கரெக்டா உள்ள வந்த ஹீரோ, அம்மா இது எல்லாத்துக்குமான காரணம் யாரோ ஒருத்தர் கொடுக்கக்கூடிய பில்லி சூனியம் தான். அதனால சின்ன வயசுல என்ன காப்பாத்தின சுல்தான் கிட்ட உதவி கேட்கலாம். கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு சுல்தான் நேரா வீட்டுக்கு வந்துட்டாரு. உள்ள வந்ததுமே இந்த வீட்டுக்குள்ள நிறைய தீய சக்தி இருக்குங்கிற விஷயத்த ஃபீல் பண்றாரு. இந்த பாரு, உங்க குடும்பம் ஏதோ ஒரு சக்தியால தாக்கப்படுது. ஆனா அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல அது என்ன சூனியங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு இந்த பிரேஸ்லெட்டை மாட்டிக்கோங்க. இது தீய சக்தி கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்கும். ஒருவேளை பில்லி சூனியம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒண்ணு பார்த்தா அப்ப என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சுல்தான் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இப்ப நைனா வேற படுத்த படுக்க. சோ கடையை யாராவது பாத்துக்கணும்ல. ஹீரோவை மார்க்கெட்டுக்கு போகவே கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா அப்பாவோட மருத்துவ செலவுக்கும் குடும்பத்துக்கும் பணம் தேவை. அதை சம்பாதிக்கிறதுக்காக திரும்ப மார்க்கெட்டுக்கே வரான். வழியில குறுந்தாடிக்காரன் மூட்டையை தூக்க முடியாம கஷ்டப்படுவான். சரி உதவி பண்ணலாமேன்னு கிட்ட போனா, தேவையில்ல நானே இதை பாத்துப்பேன்னு அடாவடியா பேசிட்டு அந்த ஆள் கிளம்பிடுவாங்க. இத பக்கத்துல இருந்து அங்கிளும் கவனிக்கிறாரு. அங்கிளை இந்த ஹீரோவும் கவனிக்கிறான். ஆனா ஒரு வார்த்தை கூட பேசல. முறைச்சபடியே நேரா கடைக்குள்ள வரான். கொஞ்சம் கொஞ்சமா நேரம் அதிகமாகுது. கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர்ஸும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒருத்தன் கூட ஹீரோவோட கடைக்கு வரல. இப்ப அந்த கடையில ரெண்டு வேலைக்காரங்க மட்டும் தான் இருப்பாங்க. இப்ப அவங்க ஹீரோவை பார்த்து, ஐயா என்ன ஆச்சுன்னே தெரியல, 2 நாளாவே நம்ம கடையில ஒரு வியாபாரம் கூட ஆகல. பிரச்சனை என்னன்னா இங்க வேலை பார்த்த 2 பேரு வேலையை விட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப எங்களுக்கும் ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. நாங்களும் போகட்டுமா? சரி தாராளமா போங்கன்னு சம்பளத்தை கொடுத்து அங்க இருந்து அனுப்பிடுவான். நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுது. ஒரு கஸ்டமர் கூட வரல. அப்ப ஒரே ஒரு லேடி மட்டும் நல்லா முடிய மூஞ்சி வரைக்கும் இறக்கி விட்டுட்டு எனக்கு 1 கிலோ அரிசி வேணும்னு கேப்பா. அட என்ன மேடம், நீங்க தான் முதல் கஸ்டமர், உங்களுக்கு இல்லன்னு சொல்லுவானா? வாங்க 1 கிலோ என்ன 1.25 கிலோவா போடுறேன்னு இவன் அரிசியை கட்டி கவர்ல கொடுக்க அந்த பொண்ணு திடீர்னு ஜொல்லு ஊத்துடா. அதுவும் கருப்பு நிறத்துல. நேரா அங்க இருக்க அரிசி கூடையிலேயே விழும். அண்ணாந்து பாக்குறப்பதான் தெரியுது வந்தது பொண்ணு கிடையாதுங்க, அது ஒரு பேய். உன்னோட அப்பா சபா எங்கன்னு பயங்கரமா கத்துது. ஐயோ என்ன விட்டுருன்னு கண்ணை முடிப்பான். மறுபடியும் பொறுமையா திறந்து பார்க்கும்போது நின்னுகிட்டு இருந்த பேய காணோம். அது அப்படியே பொறுமையா நடந்த குறுந்தாடிக்காரன் கடைக்குள்ள போற மாதிரி தெரியுது. என்னன்னு புரியாம சந்தேகத்துல ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு போறான். இப்ப அந்த குறுந்தாடிக்கார வேற கடையில இல்ல. அங்க இருக்க திரைக்கு பின்னாலதான் அந்த பேய் நிக்கிற மாதிரி தெரியுது. பயத்தோடயே டக்குனு இவனும் அந்த திரையை பிடிச்சு இழுக்கிறாங்க. ஆனா உள்ள பேய்க்கு பதிலா குறுந்தாடிக்காரனோட இறந்து போன பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட போட்டோ மட்டும் தான் இருக்கு. பிரச்சனை என்னன்னா இவன் பார்த்த அந்த பேயோட முகமும் இந்த போட்டோல இருக்கக்கூடிய ஆளோட முகமும் அச்சஸ் எல்லாம் மேட்ச் ஆகுது. ஆனா அதே டைம்ல கரெக்டா குறுந்தாடிக்காரன் உள்ள வந்துட்டான். டேய் என் கடைக்குள்ள நீ என்னடா பண்ற, நீயும் உன் குடும்பமும் சாகுற வரைக்கும் கண்டிப்பா நான் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு எக்கச்சக்கமா சபிச்ச ஹீரோவை அடிச்சு அங்கிருந்து துரத்துவான். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல லீலாவும் அம்மாவும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப அட்ட டைம்ல இவங்க கையில இருக்கக்கூடிய அந்த பிரேஸ்லெட் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகுது. என்னன்னு பார்த்தா இவங்க வீட்டோட மேற்கூரையில நெருப்பு பந்து மாதிரி ஏதோ ஒண்ணு டக்குன்னு வந்து லேண்ட் ஆகுது. அங்க இங்கன்னு ஓடக்கூடிய சத்தம் கேட்டு தூக்கத்தை விட்டு அம்மா கண்ண முழிக்கிறாங்க. ஒருவேளை திருடன் தான் வந்துட்டான் போலன்னு இவங்களும் பொறுமையா கதவு திறந்து வெளியில வராங்க. அப்ப தரையில மறுபடியும் அந்த சூனியை முடிச்சிருக்க விஷயத்த கவனிக்கிறாங்க. அவசரத்துல அம்மாவும் அதை ஓபன் பண்ண உள்ள பில்லி சூனிய பொம்மைகள் இருக்கு. ஆம்பிடுதாங்க இறந்து போன அஃபானுக்கு வந்து அதே எஃபெக்ட். சுத்தி முத்தி காத்து பயங்கரமான பேய்கள் கத்தக்கூடிய சத்தம். மரண பீதியில கையில இருந்த பொருளை கீழே பொருட்டு அம்மா வேகமா வீட்டுக்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிப்பாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோவும் வீட்டுக்கு வரான். வெளியில அம்மா வீசிட்டு போன அந்த பில்லி சூனிய துணி இருக்கு இல்லையா, அதை ஹீரோ கவனிக்கிறான். சரி தொடலாமேன்னு கிட்ட போகும்போது இவன் கையில மாட்டிருந்த பிரேஸ்லெட் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகுது. ஆஹா, அப்படின்னா இதுல ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு போலன்னு வீட்டுக்குள்ள இருக்க அம்மாவுக்கும் லீலாவுக்கும் என்னாச்சுன்னு பாக்கும்போது நல்ல வேலை லீலா நல்லாதான் இருக்கா. ஆனா அம்மா மட்டும் அஃபான் இறந்து போறதுக்கு முன்னாடி எப்படி உடம்பு சரியில்லாம இருந்தானோ அதே மாதிரியே இப்ப இவங்களுக்கும் உடம்பு சரியில்லை. உடனே சுல்தானுக்கு கால் பண்ணி இங்க வர வைக்கிறான். முதல்ல பில்லி சூனியத்துக்கான பொம்மையை பார்த்ததுமே நல்ல வேலை நீ இந்த பை மேல கைய வைக்கல, அப்படி இல்ல அந்த பில்லி சூனியம் ஓ மேலையும் வந்திருக்கும். எனக்கு கொஞ்சம் டைம் கூட, இது என்ன வகையான சூனியங்கிறத கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா ஹீரோ மறுபடியும் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த அங்கிள் தான் போலன்னு நேரா இப்ப அவரோட கடைக்கு வரான். யோ என்ன அடுத்து எங்களுக்கு எந்த மாதிரியான சாபத்தை கொடுத்து எங்களை கொல்ல போற? முதல்ல என்னோட தம்பி, இப்ப என்னோட அம்மா. எது என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லையா? வா தம்பி உடனே வீட்டுக்கு போலாம். யோ எங்க போற? சும்மா நடிக்காத. நீ தானே எங்க குடும்பத்துக்கு எதிராக டார்க் மேஜிக்க பயன்படுத்தின. அங்கிள் அலை இதை கேட்டு பொறுக்கவே முடியல. ஏண்டா நானும் பேசக்கூடாதுன்னு அமைதியா இருந்தா ரொம்ப ஓவரா தான் ஆடிட்டு இருக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிளாக் மேஜிக்க முதல் முறையா பயன்படுத்தினது உங்க அப்பா. ஒரு சின்ன பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். சரியா 1970ல உங்க அப்பா பாத்துக்கிட்டு இருந்த வேலை அவரை விட்டு போயிடுச்சு. சோ என்கிட்ட ஒரு நல்ல கடையை வச்சு கொடுன்னு உதவி கேட்டாரு. மார்க்கெட்லயும் நிறைய கடைகள் எம்டியா தான் இருந்துச்சு. சோ உங்க அப்பாவுக்கு ஒரு கடையை வாங்கி கொடுத்தேன். நினைச்சதை விட அவரோட வியாபாரம் நல்லபடியா போச்சு. நான் இதை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் கூட சுத்தி இருக்க மத்தாளுங்க உன் அப்பாவையும் அவரோட கடையும் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. என்னதான் முகத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசினாலும் கூட தங்களோட பாரம்பரிய தீய சக்தி மந்திரங்களை பயன்படுத்தி விதவிதமான பில்லி சூனியங்களை உங்க குடும்பத்துக்கு எதிராக செஞ்சாங்க. அதோட பின்விளைவாதான் உனக்கு சின்ன வயசுல கிட்னிலையும் பிரச்சனை ஏற்படுச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா உங்க அப்பாவால பொறுத்துக்கவே முடியல. தனக்கு பில்லி சூனியத்தை வச்ச ஆளை திரும்ப பழி வாங்கணும்னு சொல்லிட்டு மஃபாட்டின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஷாமனை சந்திச்சான். இந்த மார்க்கெட்ல இருக்க மத்தாளுங்க வச்சிருக்கக்கூடிய சூனியக்காரியை விட அந்த ஷாமனுக்கு அளவுக்கு அதிகமான பவர்ஸ் இருந்துச்சு. அதனாலேயே உங்க அப்பாவோட கடை நினைக்கிறத விட அளவுக்கு அதிகமான லாபத்தை ஈட்டுச்சு. ஆனா எல்லா நல்லது நடக்கக்கூடிய இடங்கள்லயுமே
கண்டிப்பா ஒரு கெட்டது நடக்கும். அதனாலதான் உங்க அப்பா கிட்ட முன்கூட்டியே வேணா இந்த பில்லி சோனிய வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுன்னு சொன்னேன். ஆனா கேட்கவே இல்ல. அப்பதான் லாஸ்டா இந்த குறுந்தாடிக்காரன் ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டான். உங்க அம்மா மேல ஒரு சாபத்தை உருவாக்குனா. அது மூலமா பயங்கரமான வயிறு வலி. செக் பண்ணி பார்க்கும்போது வயிறு ஃபுல்லா அவ்வளவு ஆணிகள் இருந்தது. டாக்டர்ஸே மிரண்டு போயிட்டாங்க. தான் மனைவிக்கு ஒரு ஆபத்துங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே உங்க அப்பாவால அமைதியா இருக்க முடியல. நேரா ஷாமனை பார்த்த என் மனைவிக்கு யார் இந்த சாபத்தை வச்சாங்களோ அதே சாபத்தை திரும்ப வச்சவன் குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு அனுப்புன்னு சொன்னா. அடுத்த நாள் நைட்டு திடீர்னு குறுந்தாடிக்காரன் பொண்ணு வழியால கதற ஆரம்பிச்சா. என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே எக்கச்சக்கமான ஆணிகளை வாந்தி எடுத்தா. அது மட்டும் கிடையாது, 1/2 அடி அளவுக்கு கூர்மையான ஆணிகள் அவளோட கழுத்து பகுதியவே கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்துச்சு. இது மூலமா சம்பவ இடத்துலயே அந்த குறுந்தாடிக்காரன் பொண்ணு இறந்து போயிட்டா. இந்த கோவத்தாலதான் எப்படியாச்சும் உங்க அப்பாவையும் நம்ம குடும்பத்தையும் பழிவாங்கணுங்கிறதுக்காக உங்க அப்பா கிட்ட இருக்க ஷாமனை விட இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு தாய் கலவியை தேடி கண்டுபிடிச்சான். ஆனா அது யாரு, எங்க இருக்காங்கன்னு எந்த ஒரு தகவலும் எனக்கு தெரியாத. இவ்வளவு விஷயங்களை கேட்டாலும் கூட ஹீரோ அதை நம்பல. நீங்க போய் சொல்றீங்க, எங்க அப்பாவுக்கு பில்லி சோனியம்னாவே பிடிக்காத. சரி, நான் சொன்னா நம்ப மாட்டேன். உங்க அப்பாவோட கடை மாடியில ஒரு ரூம் இருக்கு, அத நீயே போய் பாரு. அதுக்கப்புறம் உண்மை என்னங்கறது உனக்கு தெரிய வரும். உடனே அவசர அவசரமா கடைக்குள்ள வந்தவன் மாடியில இருக்க ரூம் கதவை அடிச்சு உடைச்ச. உள்ள திறந்து பார்க்கும்போது கருப்பு நிறத்துல ஒரு பெரிய கபோர்டு இருக்கு. இப்ப அதையும் திறந்து பார்க்கும்போது உள்ள ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. கூடவே பில்லி சோனியங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு மந்திர புக்கும் இருக்கு. கடைசி பக்கத்துல நைனாவுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஷாமன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட போன் நம்பரும் இருக்கு. உடனே இந்த இடத்த விட்டு அந்த ஷாமனை பாக்குறதுக்காக இப்ப அவங்களோட ஊருக்கே வந்துட்டான். வெளியவே அந்த அம்மாவோட பொண்ணு இருக்கிறாங்க. வாங்க தம்பி, உங்களுக்கு என்ன உதவி வேணும்? இல்ல, நான் சபாவோட பையன், உங்களோட அம்மாவை பார்க்கணும். எது, சபாவோட பையனா? உங்களுக்கு உதவி பண்றேங்கிற பேர்ல தான் இப்ப என்னோட அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்க. மார்க்கெட்ல கடை போட்டிருக்க கூடிய குறுந்தாடிக்காரன் பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா லாஸ்டா ஒரு கருப்பு உருவம் பக்கத்துல வருதுன்னு சொல்லிட்டு அப்ப படுத்த படுக்கையானவங்க தான் இப்போ வரைக்கும் அவங்க தலையில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப அந்த குறுந்தாடிக்காரன் ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதியை பயன்படுத்திட்டு இருக்கான். அவங்களோட சக்தியோட கம்பேர் பண்ணும்போது என் அம்மாவோட பவர் ரொம்ப கம்மி. உண்மையை சொல்ல போனா இந்த பில்லி சூனியத்திலேயே நிறைய லெவல்ஸ் இருக்கு. எங்க அம்மாவுக்கு 6வது லெவலுக்கான பவர்ஸ் இருக்கு. ஆனா இவங்க பவரை விட ஒருத்தி அதிகமா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா அவ 7வது லெவலை சேர்ந்தவ. பொதுவா இந்த மாதிரியான சூனியக்காரிகள்ல செகோரான்னு சொல்லுவாங்க. பிரச்சனை என்னன்னா இந்த 7வது லெவல் தான் சூனியக்காரிகளுக்கு அதிகபட்ச பவரே. உங்க அப்பா மேல கொடூரமான தீய சக்தி இறக்குவாங்க. அதுவும் சாதாரணமா கிடையாது. இங்க இருக்க கடற்கரையில 7 வித்தியாசமான இடங்கள்ல மந்திர சடங்கு செய்வாங்க. கண்ணுக்கே தெரியாத விளக்குகளை ஏத்துவாங்க. ஏன்னா அப்பதான் கடலுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரக்க வெளியில வருவான். அதாவது டீமன். பல வருஷம் முன்னாடி ஜுவாங்கின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டீமன் தான் மத்த எல்லா டீமன்ஸுக்குமே தலைவனா இருந்தது. கூடிய சீக்கிரமே உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடி. அப்படி இல்ல என் அம்மாவோட சேர்த்து அவங்களும் இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு நேரா ஹீரோ அங்கிள் கிட்ட வரான். மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். அட, குடும்பத்துக்குள்ள என்னடா மன்னிப்பு, உண்மை தெரிஞ்சு போச்சுல்ல, எனக்கு அதுவே போதும். அங்கிள், உங்களுக்கு ஜுவாங்கி பேய பத்தி தெரியுமா? இல்லப்பா, நான் அந்த மாதிரி எதுவும் கேள்விப்பட்டது கிடையாது. அப்ப கரெக்டா வானத்துல எக்கச்சக்கமான காக்காக்கள் பறக்கிற விஷயத்தை கவனிக்கிறாங்க. அதெல்லாம் இப்ப நேரா ஹீரோவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஐயோ, அப்படின்னா அம்மாவுக்கு தான் ஏதோ ஒரு ஆபத்து போலன்னு 2 பேரும் நேரா வீட்டுக்கு ஓடிட்டு இருக்காங்க. இதுக்கடையில தூக்கத்தை விட்டு கனமுழிக்க கூடிய அம்மா, லீலா, எனக்கு ஏதோ இப்ப உடம்பு குணமான மாதிரி இருக்கு, கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வாவேன். இப்ப லீலா வெளியில வந்த அடுத்த நிமிஷமே ரூம்குள்ள இருக்க அம்மா வயிறு வலிக்குதுன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. பயத்துல லீலாவும் திரும்ப ரூம் கிட்ட ஓடி வரா. அப்பதான் கவனிக்கிறா இந்த அம்மாவோட வயிறு ஏதோ பானை மாதிரி வீங்கிட்டே இருக்குங்க. ஒரு கட்டத்துல வயித்தையே கிழிச்சுக்கிட்டு ஒரு கூர்மையான இரும்பு கம்பி வெளியில வருது. ஆக்சுவலா அதோட சேர்த்து இந்த அம்மாவோட குடலு குந்தாணின்னு எல்லாம் மாட்டிக்கிட்டு தொங்குது. சம்பவத்திலேயே அம்மா இறந்து போக அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அங்கிளும் வராங்க. காப்பாத்த வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு கதறி அழுறாங்க. இன்னொரு பக்கத்துல படுத்த படுக்கையா இருக்க நைனாவுக்கு மனைவி இறந்து போயிட்டாங்கிற விஷயத்த ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில விடியுது. அம்மாவுக்கான இறுதிச் சடங்கு பண்றாங்க. நேரம் போக நைட் ஆகுது. அம்மாவோட இறப்ப பார்த்து பொறுக்க முடியாத ஹீரோ இன்னைக்கு அந்த குறுந்தாடிக்காரனை ஒரு கை பாக்குறேன்னு கோவத்துல வெளியில போவான். இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி அந்த குறுந்தாடிக்காரனை சாதாரணமா இடப்பட முடியாது. ஏன்னா இப்ப அவனுக்கு துணையா ஒரு சக்தி வாய்ந்த சூனியக்கார தாய் கிழவி இருக்கா. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க நேரத்திலேயே கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம சுல்தான் வராரு. மன்னிச்சிருப்பா, உங்க அம்மாவோட இறப்புக்கு நான் வருந்துறேன். ஆனா உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. உங்க குடும்பத்து மேல இருக்கக்கூடியது ஜுவாங்கி சாத்தானோட சாபம். சோ அதை அழிக்கணும் அப்படின்னா இங்க இருக்க கடற்கரையில வச்சிருக்கக்கூடிய அந்த தூபங்களை நீங்க அணைச்சாகணும். அது மட்டும் இல்ல, அந்த தூபத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடல் தண்ணிய ஜாடியில கொண்டு வந்தாகணும். நமக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள 7 கடற்கரைக்கு நீங்க போயாகணும். பிரச்சனை என்னன்னா சாதாரண கண்களால உங்களால அந்த தாய்க்கிழவி உருவாக்கின தூபத்தை பார்க்க முடியாது. சோ இவ்வளவு நாளா நான் கட்டுக்குள்ள வச்சிருந்த உன்னோட 3வது கண்ணை மறுபடியும் திறக்க போறேன். பிறப்பாலையும் உன் தங்கச்சிக்குள்ளேயும் 3வது கண்ணு இருக்கு. ஆனா அவளால அதை திறக்க முடியல. அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். 2 பேருக்கும் பேய்களை பாக்குறதுக்கான பவரை கொடுத்த இவங்களை மட்டும் கடற்கரையில இருக்க தூபத்தை அழிச்சு அங்க தண்ணியை கொண்டு வர சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டுல ஒரு பக்கத்துல சுல்தானும் அங்கிளும் சடங்குக்கு தேவையான ஒரு சில மந்திரங்களை உச்சரிக்கிறாங்க.
முதல் தூபத்துக்கிட்ட வராங்க. ஆரம்பத்துல அங்க இருந்த பேய் வீடு தெரியாது. ஆனா மூணாவது கண்ணோட பவரை வச்சு பாக்கும்போது மறைஞ்சு போயிருந்த குட்டி வீடு மறுபடியும் தெரிய ஆரம்பிக்குது. உடனே அதை அணைச்சிட்டு தங்களுக்கு தேவையான கடல் தண்ணி எடுத்துட்டு கிளம்பும் போது ஒவ்வொரு தூபத்துக்கும் ஒவ்வொரு காவலாளி இருப்பான் போல. சோ அந்த பேய் காவலாளி இவங்கள பிடிக்க பாக்குறான். ஆனா நல்ல வேலை நம்ம ஆளுங்க கார்ல ஏறி அந்த பேய் கிட்ட மாட்டாம அங்க இருந்து எஸ்கேப் ஆடுவாங்க. இதே மாதிரியே மீதி இருக்க ஒவ்வொரு இடங்களையும் பேய்களை கவனிக்கிறாங்க. ஆனா மன தைரியத்தால அதெல்லாம் ஜெயிச்சுட்டு 7வதா இருக்கக்கூடிய தூபத்தை அணைச்சிட்டு கடல் தண்ணியை கொண்டு போகிற நேரத்துல மண்ணுக்குள்ள மறைஞ்சிருந்த பேய்கள் டக்குனு ஹீரோவோட காலை வாரி விட்டுரும். ஆம்பிடுதாங்க. கையில இருந்த குடுவை உடஞ்சே தண்ணி மொத்தமா கீழே ஊத்திருச்சு. அப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. அங்க இருந்த பேய்கள் எல்லாம் டக்குனு மறைஞ்சு போகுது. குழப்பத்தோடயே சுத்தி முத்தி பாக்கும்போது கடற்கரையில இந்த கடல் தேவதை இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அம்மா வண்டியில வந்திருக்காங்க. அவங்களோட காவலாளி ஒருத்தன் முன்னாடி வரான். கையில ஒரு குடுவையை கொடுக்குறாங்க. கவலைப்படாத, இந்த கடற்கரையில தீய சக்தி மட்டும் இல்ல, எங்கள மாதிரியான நல்ல தேவதைகளும் இருக்காங்க. முதல்ல அவங்க அப்பாவோட உயிரை காப்பாத்தன இவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்து வீட்டுல இருக்கக்கூடிய சுல்தான் மந்திரங்களை உச்சரிப்பாரு. அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருந்த ஒட்டுமொத்த பவரும் கட் ஆகுது. யோ அங்கிள், நீ சபா குடியேறு, நான் போய் மந்திரத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறேன்னு இவர் வெளியில ஓடி வரும்போதே அந்த ஒட்டுமொத்த இடமும் இருளால சூழப்படுத. கூடவே ஒரு பயங்கரமான மிருகத்தோட கர்ஜனை சத்தமும் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்க்கும்போது ஜுவாங்கின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கொடூரமான கடல் சாத்தான் இங்க வந்துருச்சு. பயத்துல சுல்தானும் மந்திரத்தை உச்சரிக்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஒரே பிடியில இவரோட கைய உடைச்சிருச்சு. தப்பிக்கலாம் ட்ரை பண்ணா தலையோட சேர்த்து ஒரு நசுக்கு. ஆம்பிடுதாங்க. சுல்தானோட கதை முடிஞ்சு. எவ்வளவு பெரிய மந்திரவாதிக்கே இந்த நிலைமை. மீதி இருக்க அங்கிளை பத்தி சொல்லவா வேணும். அலேக்கா கழுத்தோட தூக்கி கூர்மையான நகங்களை வச்ச இதயத்துல ஒரு குத்து. அலேக்கா அந்த இதயத்தை மட்டும் தனியா எடுத்து ஏதோ வெத்தலை பாக்க போற மாதிரி வாயில போட்டு மென்றுச்சுங்க. இப்ப இவங்க இறந்து போனதுமே மறுபடியும் பவர் வந்துருச்சு. கடலுக்கு போன நம்மளுங்க வேற திரும்ப வந்துட்டாங்க. அங்கிளும் சுல்தானும் இறந்து போயிருக்க விஷயத்த பார்த்த ரெண்டு பேருக்கும் கைகால் ஓடல. முதல்ல சடங்க முடிச்சாதான் தான் அப்பாவோட உயிரை காப்பாத்த முடியும்னு கொண்டு வந்த தீர்த்தங்களை அப்பா மேல ஊத்த ஆரம்பிக்கிறான். அப்ப மறுபடியும் பவர் கட் ஆகுது. லீலா, நீ தண்ணிய ஊத்த, நான் போய் டார்ச்ச கொண்டு வரேன்னு ஹீரோ கபோர்ட்ல இருக்க அந்த லைட் எடுத்துட்டு எழுந்துக்கலாமின்னு தரையில கைய ஊண்டும் போது அங்க அந்த சாத்தானோட கால் தெரியுது. அப்புறம் என்ன, ஓங்கி வயித்துல ஒரு குத்து. நம்ம ஹீரோ பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். அப்பா கூட இருக்க தங்கச்சி வேற 6வது பாட்டில ஊத்திட்டு இருக்கா. சோ அதனால இங்க இருக்க சாத்தா உடம்பு லைட்டா எரியுது. அதனால இங்கேயே ஹீரோவை விட்டுட்டு நேரா பெட்ல இருக்க ஹீரோவோட அப்பாவை கழுத்தோட லாக் பண்ணிடுச்ச. 7வது தீர்த்தத்தை அப்பா மேல ஊத்துனா மட்டும்தான் அவரை காப்பாத்த முடியும். சோ யோசிச்ச ஹீரோ டப்புன்னு அங்க இருக்க செவுத்துல பானை அடிப்பாங்க. அது உடஞ்சே உள்ள இருக்கக்கூடிய தீர்த்தம் தெளிக்கும் இல்லையா, அது கரெக்டா நைனா மேல ஊத்துது. இது மூலமா சடங்கும் நல்லபடியா முடியுது. அந்த சாத்தானும் தீப்பிடிச்சு எரிஞ்சு மொத்தமா அங்க இருந்து அழிஞ்சு போகுது. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா மயக்கத்தை விட்டு நைனாவும் கண்ண முழிக்கிறாரு. கட் பண்ண அடுத்த இதே டைம்ல குறுந்தாடிக்காரன் தன்னோட தாய் கிழவி மந்திரவாதியை பார்க்க வந்திருக்கான். ஏ கிழவி, என்னாச்சு? அந்த சபாவோட ஃபேமிலி கதை முடிஞ்சா? அட ஏண்டா நாரா பயல, நானே நமக்காக ஒரு மந்திர தாயத்தை உருவாக்கிட்டு இருக்கேன். ஏன் என்னாச்சு? இங்க பாரு, நாம அனுப்பி வச்ச சாத்தான அவங்க மந்திர சக்தி மூலமா அழிச்சிட்டாங்க. அதனால நம்மள அந்த சாத்தான் திரும்ப அழிக்கிறதுக்கு இங்க வரப்போகுது. அதுக்குள்ள தாயத்தை உருவாக்கணும்னு சொல்லும் போதே அங்க இருந்த ஒட்டுமொத்த பவரும் கட் ஆகுது. ஹீரோவோட வீட்டுல அழிஞ்சு போன சாத்தான் அப்படியே இந்த தாய்க்கிழவி முன்னாடி வந்து நின்னு உடம்பையே 2 துண்டா கிழிச்சு சாகடிக்குது. அதுலயும் குறுந்தாடிக்காரர் இருக்கான் பாருங்க, பயந்து ஓடலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா அலேக்கா வாய பொழந்து அவனோட தலைய மட்டும் டப்புன்னு கடிச்சு துப்பிடுங்க. இப்ப சாத்தான ஏவு விட்டவங்களும் அழிக்கப்பட்டதால ஹீரோவோட அப்பா எப்படி சுயநனவுக்கு திரும்பினாரோ அதே மாதிரியே அவருக்கு உதவி பண்ண ஷாமனும் கண்ண முழிச்சிட்டாங்க. அப்பதான் ஹீரோவும் ஒரு ப்ராமிஸ் கேட்பான். அப்பா, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி, நீங்க பில்லி சோனியங்களையும் டார்க் மேஜிக்கையும் பயன்படுத்தவே கூடாது. பதிலுக்கு அவரும் சரின்னு சம்மதிக்கிறாரு. அதுக்கப்புறமா நேரா கடைக்குள்ள இருக்க அந்த ரூமுக்கு வராங்க. அப்ப உடனே ஷாமனும், குட்டி சாத்தான்களா, நீங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நீங்க இப்ப என் கூட வீட்டுக்கு வந்தாகணும். அடுத்த நொடியே அங்க ஏத்தி வச்சிருக்க விளக்கு டக்குன்னு அணையுது. அப்படின்னா நைனாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த அந்த டீமன்ஸ் எல்லாம் இந்த ஷாமன் கூட இங்க இருந்து கிளம்புற மாதிரியும் இதுக்கப்புறமா ஹீரோவோட ஃபேமிலி ரொம்ப நேர்மையா வாழப்போற மாதிரியும் காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் சொன்ன கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பை, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.